கிரேட்டம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். நாளைக்கு வான்கடையில மேட்ச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. எம்.எஸ். தோனி பயிற்சியில ஈடுபட்டிருக்காரு. அந்த விஷயங்கள் வைரலாகி போயிட்டு இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் மோத போறாங்க. என்ன மாரியான ஸ்குவாட் இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், அதெல்லாமே தாண்டி எம்.எஸ். தோனி அவர்கள் யாருக்கு பதிலா வருவார் அப்படிங்கிற மாரி எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோல பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு நாள் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே உங்களுடைய கடமையை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நானும் வேண்டிக்கிறேன். ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து டிவியை போட்டால் ஒரு செம்ம மேட்ச் இருக்குது. ஸோ ஐபிஎல்லுடைய பிக்கஸ்ட் ரைவல்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ரெண்டு பிக் டீம்ஸ் மோதுறாங்க. பட் லாஸ்ட் 2 இயர்ஸாக ரெண்டு டீமுக்குமே பெருசாக போகல. மும்பை இந்தியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டீம் வைஸ் ஆன் பேப்பர்லேயும் சரி எல்லாமே ஓகே. 5 கேப்டன்ஸ் வச்சிருக்கிறாங்க, ஒரு டெரிஃபிக் பவுலிங் அட்டாக் இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் அந்த காம்பினேஷன் ரொம்ப முக்கியம். டீமும் வந்து கம்பைன் பண்ணி அவங்க வந்துட்டு செயல்படணும். அந்த பிளேயர்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங் மிஸ் ஆகுது. சூரியகுமார், ஹார்திக் பாண்டியா, பும்ரா, ரோஹித் சர்மா இவங்க 4 பேர் தான் ஒரு தூண். இவங்க 4 பேர் ஒன்னா இருந்தால் தான் இந்த டீமை வந்துட்டு வின் பண்ண வைக்க முடியும். அது ஆக்சுவலாக கம்மியாச்சு. பட் லாஸ்ட் மேட்ச்ல ஹார்திக் பாண்டியா இழுத்து பிடிச்சிருக்கிறாரு. சூரியகுமார் யாதவையும் பாராட்டி இருக்கிறாரு. அண்ட் பும்ராவும் பார்த்தோம் அப்படின்னா விக்கெட் எழுதுக்கு அப்புறம் அந்த செலிப்ரேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் மறுபடியும் வந்துட்டு அவங்க ஒரு டீமா விளையாட ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாகணும். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னும் பிளேயிங் 11 காம்பினேஷன் செட் ஆகல. அப்படி இருந்தாலுமே சின்ன சின்ன மிஸ்டேக் பண்றாங்க. போன தடவை நல்ல காம்பினேஷன் செட் ஆயிருந்துச்சு. அகில் ஹுசேன் வந்ததுக்கு அப்புறம் நல்லாவே இருந்தது. அவரை டிராப் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு மேட்ச் ஆட்டு தான் போகணும்னு சொல்லி அவரை கொண்டு வந்து அவர் அடி வாங்கி பவுலிங்லேயே அடி வாங்கி பேட்டிங்லேயே அடி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்க. ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஈஸி 3 பாயிண்ட்ஸ் நல்லா இழுத்து பிடிச்சிருந்தாங்க. 10 ரன் வித்தியாசத்தில் தான் தோத்துருந்தாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் டாப் ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா கொலாப்ஸ் ஆன உடனே எல்லாமே போச்சு. இப்போ பிக்கஸ்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளமே ஆயுஷ் மாத்திரை இடத்தை யாரு ரிப்ளேஸ் பண்ண போறது அப்படிங்கிறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல 3 மாற்றங்கள் கண்டிப்பாக வேணும். ஒன்று, ஆயுஷ் மாத்திரைக்கு பதிலாக உருவில் பட்டேல் அந்த இடத்துல ஆடணும். ரெண்டாவது, எம்.எஸ். தோனி அவர்களுடைய ஃபிட்னஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ல செமையா இருக்கிறாரு. அவர் கீப்பிங் பண்ணதை பார்க்குறக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த நீ பெயின், நீ சர்ஜரி அதுக்கெல்லாம் அப்புறம்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக ஒரு கீப்பிங் பண்ணாதமாக இருந்துச்சு. சஞ்சு சாம்சன் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாமே கீப்பிங் பண்ணிடுறாரு. ரன்னிங் நல்லா இருந்துட்டு இருக்கு. டெத் ஹவுஸில் ஒரு பேட்டிங் வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த 16லேருந்து 20 ஹவர்ஸ் இருந்தானே, அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாமே பார்க்கறதுக்கு வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது ஒரு குட் சைன் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ். ஸோ கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஆடக்கூடிய வாய்ப்பு 99% இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அண்ட் இன்னொரு முக்கியமான சேஞ்ச், எம்.எஸ். தோனி உள்ள வரதோ உருவில் பட்டேல் உள்ள வரதோ இதெல்லாம் கிடையாது. நான் ஒரு பிளேயரை ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். யாரு அப்படின்னா ராமகிருஷ்ண கோஷ். ஏன் அப்படின்னா சிஎஸ்கேக்கு இந்த மிடில் ஆர்டர் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு. அண்ட் டெப்த்லேயும் பிரச்சனை தான் இருக்கு. நான் மிடில் ஆர்டர்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா ருத்ராஜ் அண்ட் சஞ்சு டாப்ல இருக்கிறாங்க. ஸோ மிடில் ஆர்டர் சிவம் தூபே, டெவால் பிரேவிஸ், அது மட்டும் இல்லாமல் சர்ஃப்ராஸ் கான், உருவில் பட்டேல் வந்தால் உருவில் பட்டேல்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. பட் அவங்க ஃபெயில்ட் ஆனாங்க. அவங்க ஆல்மோஸ்ட் அவங்களால ஆக்சுவலாக வந்துட்டு சிவம் தூபேனால ஆட முடியலைனாலும் இந்த பக்கம் வந்துட்டு பிரேவிஸுக்கு ஃபார்ம்லேயே இல்லைனாலும் ஓரளவுக்கு டார்கெட்டை அந்த ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட் கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. இந்த ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட் தான் கொஞ்சம் பிரச்சனை. ஒரு ஜேமி ஓவர்டனோ அவர் பார்த்தோம் அப்படின்னா 6 ஹீட்டர் தான். பட் இருந்தாலுமே அவருடைய ஜோன்ல இருந்தால் தான் அடிக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் வந்துட்டு பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் அன்சல் கம்போஸ் ஒரு பர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர் கிடையாது. டொமஸ்டிக் மேட்ச்ல அப்பப்போ கிடைக்கிற சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. பவர் ஹிட்டருங்கிற மாதிரி சொல்ல முடியாது. மாட்டினா லைன் அண்ட் லென்த்தில் மாட்டினா தூக்கி 6 அடிப்பார். தட்ஸ் கைண்ட் ஆஃப் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரினா நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இப்படி பார்க்கும்போது டெத்தை ஒரு பேட்டிங்கை அவங்க இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு என்ன வழி அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ராமகிருஷ்ண கோஷ் அவர் உள்ள வந்தால் மட்டும்தான் இது சால்வ் ஆகும். குர்ஜப்னீத் இல்லைன்னா முகேஷ் சௌத்ரியை வெளில உட்கார வைக்கணும், வேற வழியே கிடையாது. பட் குர்ஜப்னீத்தை நம்ம உட்கார வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவரும் பேட்டிங் கொஞ்சம் ஆடுவார் அப்படிங்கிறதுனால ரீசெண்ட் டைம்ல நல்லா இருந்திருக்காரு. முகேஷ் சௌத்ரி லாஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருந்தாருமே அவரை வெளியில் உட்கார வைக்கிறது தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி ஆகணும். ஏன் டீம் காம்பினேஷனில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்ரவுண்டரை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணுங்க. ஏன்னா பேட்டிங் டெப்த் கிடையாது. நீங்கள் டாப் சிவம் தூபேக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அகில் ஹுசேன், ஜேமி ஓட்டன் 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ கூட ஒரு சப்போர்ட்டிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன் இருந்தாங்க அப்படின்னா இந்த 10 ரன் வித்தியாசத்தில் தோக்கிறதுக்கு அந்த மேட்ச் ஈஸியாக வின் பண்ண வேண்டிய மேட்ச். 6 பாலுக்கு 12 ரன் வேணும், 2 6 தான். பட் அவங்க பர்ஃபெக்டாக யாக்கர் போட்டு நெயில் பண்ணிட்டாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி ஓவர் போட்டு கண்ட்ரோல் பண்ணுறாருன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு புவரான அந்த லோவர் ஆர்டர் பேட்டிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு ராமகிருஷ்ண கோஷோ வேற யாராவது இருந்தால் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அவர் உள்ள வரதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேட்டிங் அண்ட் ஆல்ரவுண்டுன்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கவர் ஆகுது. இதெல்லாமே போக சிஎஸ்கே இப்போ உள்ள வந்திருக்கிறவர் ஸ்பென்சர் ஜான்சன். இவர் மேட்ச் ஆடுவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஃபாரின் ஸ்லாட் இருக்கு, இவர் நினைச்சா உள்ள வரலாம்.
பட் யாருக்கு பதிலா கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு டவுட். எகைன் முகேஷ் சௌத்ரியை உட்கார வச்சுட்டு உள்ள ஸ்பென்சர் ஜான்சன் வந்தாலுமே மறுபடியும் பேட்டிங்ல ஒரு மிஸ்டேக் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. ஸோ ஏதாவது ஒண்ணு சிஎஸ்கே சட்டுப்பட்டுன்னு பார்த்தாகணும். ஏன்னா டவுன் ஆர்டர்ல கண்டிப்பா ஒரு பேட்ஸ்மேன் ஷாட் அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் பெர்ஃபெக்ட்டா நடந்தது அப்படின்னா, இந்த டீம் பெட்டரா இருக்கு. அப்படியே கட் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் பக்கம் போனோம் அப்படின்னா, அவங்க போன தடவ விளையாண்ட சிமிலர் ஸ்குவாடோட தான் போப்போறாங்க. மாத்த போறது கிடையாது. தீபக் சகரும், சர்துல் தாக்கூரும் உள்ள ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்கங்கிற விஷயத்தை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இனிமேல் அவங்களுக்கு சான்ஸ் குடுக்காம அஸ்வினி குமார், இந்த கசான்ஃபர் இந்த மாரி யங்ஸ்டர்ஸ் மேல நம்பி போறது தான் பெட்டர். அண்ட் மிச்சல் சாண்டர் நல்லா போட்டாரு. ஸோ அவர பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா மிச்சல் சாண்டர், கசான்ஃபர் அவங்க 2 பேர் கையில தான் மேட்ச்சே இருக்கு. அந்த ஸ்பின் கோட்டாவ பொறுத்தவரைக்கும். ஃபாஸ்ட் பவுலிங்க பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு பும்ரா எகைன் ஒரு ஃபார்ம்ல தான் இருந்தாரு. விக்கெட்லெஸ்ஸா இருந்தாரு. இப்ப விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. போல்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு பிக் கேம் அஹெட் அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்லுவேன். லெட்ஸ் சி கைஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு? யாரு ஜெயிக்க போறா? அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன். பெஸ்ட் பிளேயிங் 11 காம்பினேஷனையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்றேன். See you soon கைஸ்.